ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டான காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய். அதில் ஒரு பிஞ்சு வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 7 பூண்டு தோல் உரித்து நறுக்கி போட்டிருக்கேங்க. பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டுக்கிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, சீக்கிரமாக வதங்கிடுச்சு. இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கணும். வதங்கிடுச்சு தக்காளி. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டிருக்கேங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது சிம்லே பண்ணுங்க, இல்லைன்னா மசாலாலாம் போட்ட உடனே அடி பிடிச்சிரும். அதனால சிம்லே வச்சு பண்ணுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை போயிடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு, அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் 1 கப்பு அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேங்க. அதாவது ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க, அதை ஊற்றிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 5 கத்திரிக்காய் நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க, அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு இடையில ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயும் ஒரு 4 சின்ன வெங்காயமும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும். இது கூட இந்த அரைச்ச தேங்காய் விழுது ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றினோடனே குழம்பு திக்காயிடும். பார்த்தீங்களா, திக்காகுது. ஸோ இதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு காரக்குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும், அதனால நான் 1/2 கப் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் 1 கப் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது பொடியாக நறுக்குன கொத்தமல்லியை தூவுங்க. தூவி விட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த வாசனை எல்லா பக்கமும் பரவும். இதோட மேலே பச்சை நல்லெண்ணெய், அதாவது
ஃப்ரெஷ்ஷாக அப்போவே. அதுக்கு மேலே 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சூப்பரான காரக்குழம்பு ரெடி. இதை சூடான சாதத்தில் போட்டு அப்பளமும் ஒரு பொரியலும் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் விடவே மாட்டீங்க. திரும்ப திரும்ப வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும்.